படிச்சுட்டு வந்தா என்ன ஆவான்? என்னையா பால் ஸ்மெல் அடிக்குது? சார் கணக்குக்காக ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியாச்சு சார். ரிலீஸ் பண்ணியாச்சா? அது வித்து வந்த காசுல தான் சார் அன்னைக்கு கலிபோர்னியா ஹோட்டல்ல கொண்டாட்டம் நடந்துச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராமு உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்த சொன்னார் சார். ஓ, அந்த பார்ட்டியா? எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அள்ளிட்டு போயிடுறாப்புல சார். இதுக்கு மேல அந்த ராமுவை கூட்டு கண்டி காட்டி ஏதாச்சும் ஆயிரும் சார். சார், போன வாரம் ஒரு தகவல், நம்ம அகல்புரத்துல ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. அங்கேயும் போய் ராமு பிரச்சனை பண்ணிருக்கான். காண்டாய் போன ப்ரொடியூசர் கோர்ட்டு படியேறிட்டாப்ல. அந்த கேஸ நம்ம ஜனகரையா மாதிரி ஆள்கிட்ட சொருகி விட்டு சஸ்பெண்டுக்கு வழி பண்ணாதான் சார் இவெல்லாம் அடங்குவான். ஆமா, வந்துட்டு தானே இருக்கேன். என்ன யூனிஃபார்ம் இது? மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக சஃபாரி எடுத்து தைச்சிருக்கேன். மரியாதைங்கிறது துணியில இல்ல, புரியுதா? மிஸ்டர் சுப்பிரமணியம்ங்கிற பிலிம் ப்ரொடியூசர்கிட்ட நீங்க பணம் வாங்கினதுண்டா? யுவர் ஆனர், இவங்க சட்டவிரோதமா சினிமா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தடுக்க முயற்சி பண்ண என்ன பழி வாங்க பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, உங்க அக்கவுண்ட்ல எதுக்காக அவங்க 2 லட்சம் போடுறாங்க? இது என்னோட அக்கவுண்ட்ல யுவர் ஆனர். தெரியும், உங்க அப்பாவோடது. ஐயா, இதுல ஏதோ சதி இருக்கு. சதியா? சந்தானபுரம் ஜெயகணேஷ் உங்க அப்பா தானே? எஸ் யுவர் ஆனர்.